தமிழ்நாடு அரசினுடைய பள்ளி கல்வித்துறையின் சார்பில் இந்த கலை விழா ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. பள்ளிக்கூடம், பாடப்புத்தகம், வகுப்பறை ஆகியவற்றை தாண்டி இத்துறையானது பல்வேறு வகைகளும் மாணவர்களின் அறிவுத்திறனையும் கலைத்திறனையும் ஊக்கப்படுத்தி வருகிறது. பள்ளி கல்வியிலே கலை மற்றும் பண்பாட்டை ஒருங்கிணைப்பதால் மாணவர்களின் சிந்தனை திரை அதிகரிக்கும், விரிவடையும். முதல் 20 இடங்களை பெறக்கூடிய மாணவர்களை வெளிநாட்டிற்கு கல்வி சுற்றுலா அழைத்து செல்ல இருக்கிறோம். வாழ்வின் கடினமான நேரங்களில் நாம் கற்ற கலைகளை மனதிற்கு மாமருந்து என்பதை உணர்ந்து மாணவர்களின் கல்வி திறன்களை, கற்பனை திறனை ஊக்கப்படுத்தும் வகையில் கலை திருவிழாவினை உருவாக்கி இருக்கும் பள்ளி கல்வித்துறைக்கு என்னுடைய பாராட்டுக்களை நான் மீண்டும் மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறேன். மாணவர்களின் கலை ஆர்வத்தை ஊக்குவிப்பதை, கற்பனை திறனை மேம்படுத்துவது மட்டுமல்லாமல் தமிழ்நாட்டின் பாரம்பரிய கலை வடிவங்களை மற்றும் பண்பாடு பற்றிய பெருமிதத்தை மாணவர்களை சேர்க்கும் வகையில் பள்ளி கல்வித்துறை செயல்பட்டு வருகிறது. தமிழ்நாட்டு ஸ்டூடெண்ட்ஸ், தமிழ்நாட்டு மாணவர்கள் நீங்க மட்டும்தான் படிப்புலையும் டாப்பு, ஸ்போர்ட்ஸ்லையும் டாப்பு, எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ்லையும் எப்பொழுதுமே சாதிச்சுட்டு வரீங்க. இந்திய அளவில் தமிழ்நாட்டு மாணவர்கள் கல்வியில் மட்டுமல்ல கலையிலும் அரசர்கள் என்பதை நிரூபிக்கின்ற வகையில இந்த நிகழ்ச்சி இவ்வளவு சிறப்பாக நடைபெற்று வருகின்றது. தமிழ்நாடெங்கும் உள்ள பள்ளிகளை சேர்ந்த கிட்டத்தட்ட 46 லட்சம் மாணவர்கள் இந்த கலை திருவிழாவில் பங்கேற்று உங்களுடைய திறமையை நீங்க வெளிப்படுத்திருக்கிறீங்க. உங்க அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை இந்த நிகழ்ச்சியின் மூலமா நான் தெரிவிச்சுக்கிறேன். இந்த கலை திருவிழா 4 வருஷமா நடந்துகிட்டு இருக்கு. இந்த 4 வருஷத்துல என் கூட படிக்கிற சக மாணவி ஒவ்வொருவருமே தங்களோட திறமையை வெளிப்படுத்துவதற்கும் தன்னோட பய உணர்வை போக்குவதற்கும் இது ஒரு சிறந்த வாய்ப்பாகவே இருக்கு. இந்த ஒவ்வொரு வருஷமும் கலை திருவிழா ஏற்படுத்தி எங்களோட திறமையை வளர்த்துக்க ஒரு வாய்ப்பை, அரிய சந்தர்ப்பத்தை அரசு பள்ளியில் படிக்கும் எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்த எங்கள் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும், பள்ளி கல்வித்துறை அமைச்சருக்கும், பள்ளி கல்வித்துறைக்கும் எங்கள் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.
போட்டிகளில் பங்கேற்கின்ற அருமை மாணவ செல்வங்களையும், போட்டிகளுக்கு மாணவ செல்வங்களை தயார்படுத்துகின்ற ஆசிரியர் பெருமக்களையும் நான் வெகுவாக பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். உங்களுடைய திறமைகளை நீங்கள் நிரூபித்து நம்முடைய மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்து வாருங்கள். இந்த மாவட்ட அளவிலான கலை திருவிழா போட்டிக்கு மாணவர்களுக்கு மதியம் தரமான சுவையான உணவை தயார் செய்து தந்து கொண்டிருக்கக்கூடிய மாண்புமிகு கூட்டுறவுத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் மாணவர்கள் சார்பாக, பெற்றோர்கள் சார்பாக நன்றிகள். சென்ற ஆண்டு நம்ம மாவட்டம் கலையரசி பட்டத்தை வென்று பெருமை தேடி தந்தது. இந்த ஆண்டு கலையரசி பட்டத்தோடு கலையரசன் பட்டத்தையும் வென்று நமது மாவட்டத்திற்கு பெருமை தேடி தரும் என்று நம்பிக்கை தெரிவிக்கிறேன். நன்றி, வணக்கம். சிவகங்கை மாவட்டம் கோட்டையூர் சிசி பெண்கள் மேல்நிலைப் பள்ளியின் 9ஆம் வகுப்பு மாணவி எம் லேனா கலையரசி விருது பெறுகிறார்.